ஹாப்பி மார்னிங் மக்களே, மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, கோர்ட் சம்மன், கோர்ட் நோட்டீஸ், இது ரெண்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். கோர்ட் சம்மன்னா அதாவது நீதிமன்ற அழைப்பாணை, கோர்ட் நோட்டீஸ்னா நீதிமன்ற அறிவிக்கை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், லீகல் நோட்டீஸ் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். அது வந்து சட்ட அறிவிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றின விவரங்கள்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கோர்ட் சம்மன், கோர்ட் நோட்டீஸ் எங்கேருந்து வரும்னா கண்டிப்பாக கோர்ட்லேருந்து வரும். வேற தனிப்பட்ட நபர்கள் யாரும் அனுப்ப மாட்டாங்க. இதை வந்து என்ன வரும் அந்த கோர்ட் சம்மன், கோர்ட் நோட்டீஸ்னா, உங்கள் மேல யாராவது ஒருத்தர் வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்க அந்த வழக்கு யார் தொடுத்திருக்காங்க, யார் மேல தொடுத்திருக்காங்க, என்ன காரணங்களுக்காக தொடுத்திருக்காங்க, அப்புறம் வந்து எந்த இடத்துக்கு நீங்க வரணும், எந்த தேதிக்கு வரணும், டைமோட சேர்த்து அதை வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க கோர்ட்ல இருந்து. இப்போ நீங்க வந்து இதுல வந்து சிவில் கேசஸ்க்கும் சம்மன் வரும், கிரிமினல் கேசஸ்க்கும் சம்மன் வரும். இந்த ரெண்டு சம்மனுமே கோர்ட்ல இருந்து தான் வரும். சிவில் கேசஸ்க்குன்னா என்ன பண்ணுவாங்க, கோர்ட்ல இருந்து ரெண்டு வகையில தான் உங்களுக்கு அந்த சம்மனை வந்து அனுப்புவாங்க. ஒன்னு கோர்ட்ல இருந்து பெய்லிஃப்னு சொல்லுவாங்க, அதாவது ஆமினா அவர் வந்து எடுத்துட்டு வந்து நேரா உங்க வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்து யாருக்கிட்ட அந்த வழக்கு, யாருக்கு அகைன்ஸ்ட் அந்த வழக்கு இருக்கோ அந்த நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட நபர்கிட்டயே அதை கொடுப்பாரு. அப்படி அவர் இல்லைங்கிற பட்சத்துல அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த நபர்களிடம் அந்த இதை வந்து கொடுப்பாரு, நோட்டீஸ. இது ரெண்டுக்கும் தவிர இன்னொரு இது என்ன நடக்கும் அப்படின்னா, ரிஜிஸ்டர் போஸ்ட்லயும் அனுப்புவாங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புனா யார் கொண்டு வருவாங்க, போஸ்ட்மேன் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ ஆமினா கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்க வேணும்னே வாங்க மறுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, தெரிஞ்சே வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, அந்த ஆமினா என்ன பண்ணுவாரு, அந்த நோட்டீஸ உங்க வீட்டின் அருகே இருக்கக்கூடிய பப்ளிக்கான இடத்துல, ஒரு பொது இடத்துல அதை ஒட்டிடுவாரு. ஒட்டிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய 2 நபர்களிடம் வந்து விட்னஸ் சிக்னேச்சர் வந்து வாங்கிக்குவாங்க. அதே வந்து நீங்க வந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்து கொடுக்குறாங்க, போஸ்ட்மேன் கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க ரிஃப்யூஸ் பண்ணிட்டீங்க, அதை வாங்க மறுக்கிறீங்க அப்படின்னா, அந்த கவர் மேலேயே என்ன பண்ணிடுவாங்க, வாங்க மறுத்துட்டாங்க, ரிஃப்யூஸ்டு அப்படின்றத டிக் பண்ணி அதை வந்து கோர்ட்டுக்கே திருப்பி அனுப்பிடுவாங்க. இந்த ரெண்டு கட்டத்திலையும், அதாவது நீங்க வேணும்னே வாங்க மாட்டீங்க அப்படின்ற போதோ, இல்லைன்னா நீங்க இருந்துகிட்டே இவேட் பண்றீங்க, கோர்ட் நோட்டீஸை வாங்காம டோரை லாக் பண்ணிட்டு, வீட்டை லாக் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுறீங்க அப்படின்னாலும், இதுல எந்த இது நடந்தாலுமே கோர்ட் வந்து உண்மையிலேயே நோட்டீஸ் சர்வ் பண்ணல அப்படின்னு உங்களை சும்மா விட்டுட மாட்டாங்க. கண்டிப்பா இது நீங்க நோட்டீஸை வாங்கப்பட்டதாகவே கோர்ட் வந்து இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை வந்து தொடர்ந்து நடத்துவாங்க. அப்படி நீங்க வாங்கிட்டும் நீங்க வந்து அதை பத்தி ரிப்ளை பண்ணாம அதுக்கான இதை எடுக்காம இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருதலை பட்ச தீர்ப்பு வந்து உங்களுக்கு எதிராக கேஸ் போட்ட நபருக்கு கிடைச்சிடும். இப்போ இது ரெண்டுமே இல்லாம நீங்க வந்து என்ன சொல்றது, நீங்க இதெல்லாம் நீங்க வந்து கோர்ட் நோட்டீஸ் எல்லாம் ப்ராப்பரா வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒரு வக்கீல வந்து அணுகி ஒரு இவங்க அட்வொகேட் கிட்ட போய் சொல்லி, இந்த மாதிரி எனக்கு நோட்டீஸ் வந்திருக்குங்க கோர்ட்ல இருந்து அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அவங்க வந்து என்ன காரணம் அதெல்லாம் படிச்சு உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அவருக்கு ஒரு வக்காலத்தெல்லாம் போட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, எந்த டேட்ல நீங்க வரணுமோ அப்ப அந்த வக்கீல் வந்து உங்களுக்கு சார்பாக ஆஜராயிடுவாங்க. இப்போ நீங்க சிவில் கேசஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, வந்து என்ன சொல்றது, ஒவ்வொரு கேஸுக்குமே நீங்க வரணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அட்வொகேட் வந்து வந்துட்டு போனாலே போதும். அதே நீங்க வந்து கிரிமினல் கேஸ் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வரணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா நீங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ்ல ஒரு கேஸ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு போட்டவருக்கு வந்து பெட்டிஷனர், ஆப்போசிட் சைட்ல இருக்கவங்க அக்யூஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த 2 பேருமே வரணும். ஒவ்வொரு இதுலயும் கால் பண்ணுவாங்க, உங்க நேம் சொல்லி கூப்பிடுவாங்க. உங்களுடைய பிரசன்ஸ் வந்து மஸ்ட். இந்த டைம்ல நீங்க என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உடம்பு முடியலையோ, இல்ல அதை ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களாலேயோ அப்படியே நீங்க வர முடியல அப்படின்னு சொன்னா, முன்கூட்டியே உங்களுடைய அட்வொகேட் கிட்ட சொல்லி அதுக்கான பெட்டிஷனை நீங்க ஃபைல் பண்ணிடணும். இது வந்து ஒரு தடவையா இருந்தா கோர்ட் சில சமயங்கள்ல ஏத்துக்கும். ஆனா அடிக்கடி இந்த மாதிரி நீங்க காரணம் சொன்னீங்க அப்படின்னா, அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றதும் கோர்ட்டினுடைய ஒரு டிஸ்கிரிஷனரி பவர். அது கோர்ட்டு தான் முடிவெடுக்கணும், அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. இது ரெண்டும் போக இப்ப நீங்க வந்து இது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது கோர்ட்ல இருந்து நீங்க சம்மனையும் வாங்கிட்டீங்க. அதாவது இப்ப கிரிமினல் கேஸ் வச்சுக்கோங்க, நீங்க சம்மன் வாங்கிடுறீங்க. வாங்கினதுக்கு அப்புறம் ஒருவேளை நீங்க வரல அந்த டேட்ல அப்படின்னா, அது கிரிமினல் கேஸா இருக்கும் பட்சத்துல போலீஸ் மூலமாக உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி வாரண்ட் போட்டுருவாங்க. அப்ப போலீஸே என்ன பண்ணுவாங்க, உங்களை நேர்ல வந்து இது பண்ணி உங்களை வந்து பிடிவாரண்ட் பிறப்பிச்சு உங்களை வந்து பிடிச்சு கொண்டு வந்து கோர்ட்ல வந்து ஆஜர் பண்ணுவாங்க. அப்ப வந்து நீங்க ஒருவேளை கோர்ட்டு வந்து சொல்லியும் போலீஸ் வந்து சொல்லியும் போலீஸ் கிட்ட அகப்படாம
நீங்க எங்கன்னா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு அறிவிப்பாணையை வெளியிட்டு அதுல என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அட்டாச் பண்ணிடுவாங்க. அந்த அந்த கேஸுக்கு சார்பா அட்டாச் பண்ணி அதை வந்து எடுத்துக்கொள்ள அதன் அடிப்படையில என்ன சொல்றது வழக்கை வந்து நகர்த்தி கொண்டு செல்கின்ற உரிமை வந்து நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஸோ நீங்க எப்ப எந்த யார்கிட்ட இருந்து வந்தாலும் இது தவிர வந்து சில சமயம் பாத்தீங்கன்னா நம்ம வழக்கு போட்டவங்களே என்ன பண்ணுவாங்க, அட்வொகேட்ஸே கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கி பிரைவேட் நோட்டீஸும் எடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு RPADன்னு போட்டு ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட்ல ஒரு அக்னாலஜ்மெண்ட் கார்டு, ஏடி கார்டுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு அனுப்பி நீங்க கையெழுத்து போட்டோன்னா அதை வாங்கிட்டீங்கன்ற ஊர்ஜிதப்படுத்திடுவாங்க அந்த கார்டு அவங்க கிட்ட திரும்பி வந்த உடனே. இப்படி எந்த இது வந்தாலும் நீங்க அதை தவிர்க்காமல் வாங்கி கொண்டு அதற்கான மேல் விஷயங்களை வந்து நீங்க செய்யறது தான் நல்லது. அதை விட்டு நம்ம வந்து வேண்டுமென்றே இவேட் பண்ணா அதற்கான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சிறந்த பலனை கொடுக்காது. இந்த அறிவிப்பாணைகளை, அதாவது இந்த சம்மன்ஸை என்ன ஆர்டர் படி அனுப்புவாங்கன்னா ஆர்டர் 5 படி இந்த வந்து உங்களுக்கு கோர்ட்ல இருந்து இதை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க, மற்ற உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. கோர்ட் நோட்டீஸ் வாங்காட்டி நிறைய பேர் இன்னைக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு இதான் வந்து மூட நம்பிக்கையா இருக்கு. நம்ம வாங்காட்டி நம்மளை வந்து கோர்ட் ஒன்றும் செய்யாது, நம்ம தப்பிச்சுடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நீங்க கோர்ட் நோட்டீஸை கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும். நீங்க வாங்க மறுத்தாலும் நீங்கள் வாங்கி கொண்டதாக கருதப்பட்டு உங்கள் மேல போட்டிருக்க வழக்கு மேல அதுக்கான இதை வந்து ஆக்ஷன்ஸ் வந்து கோர்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நீங்க மனசுல நிறுத்திக்கோங்க. இந்த வீடியோவை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து உடனடியா வந்து சேரும். அதே போல நீங்க என்னை தொடர்பு கொள்ள விரும்பினால் என்னுடைய தொலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாருங்க. அவங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. இன்னும் நீங்க வந்து எனக்கு வந்து இதை பத்தின விளக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னு சொன்னா அதையும் வந்து நான் இன்னும் வருங்காலங்களில் உங்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கறதுல நான் வந்து கண்டிப்பாக முயற்சிப்பேன் என்பதையும் உங்களிடம் கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.